நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கடித இலக்கியங்கள் அந்த டாப்பிக்கில் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றி பார்க்கலாம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அம்பேத்கர் பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அம்பேத்கர் பற்றி நீங்கள் தமிழில் மட்டும் யூஸ் ஆகுது, ப்ளஸ் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நீ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வட்டமேசை மாநாடுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துருப்பார். ஸோ அப்போ தான் இந்த கூற்றை சொல்லுவார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி இன்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு கேட்குறாங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய அரசு இந்திய மாமணி. ஸோ இந்திய மாமணின்னா எதுவும் இல்லை, நம்ம பாரத ரத்னா விருது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ அம்பேத்கர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1990. மற்றவங்களுக்கும் எப்பப்போ கொடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ காமராஜருக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1976 காமராஜருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1988 எம்ஜிஆருக்கு கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கர் நம்ம எப்படி சொல்லுவோம், ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அவர் எங்கே பிறந்தாருன்னா, ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பாவடே அந்த சிற்றூரில் தான் பிறந்திருப்பார். ஸோ அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக தனியாக இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். இதில் அவரை பற்றி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக் தமிழில் இந்த ஸோ அம்பேத்கர் லெசனில் இந்த வரியை கொடுத்துருப்பாங்க. ஸோ சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி ஸோ அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கரின் இயற்பெயர் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பீமாராவ் ராம்ஜி. இதுதான் பார்த்திங்கன்னா அம்பேத்கருடைய இயற்பெயர். அடுத்து பாருங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், ஸோ மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். ஸோ அவர் தான் பெயர் சூட்டியிருப்பார். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கொஸ்டின்ஸ் மாற்றி கூட கேட்பாங்க. இப்போ தந்தை பெரியார் பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என யாரை புகழ்ந்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். அண்ணல் அம்பேத்கர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இருக்கும். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் ஸோ வாழ்கிறது என கூறியவர் அம்பேத்கர். ஸோ அவர் தான் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தாலே நான் அம்பேத்கரா ஸோ பெரியாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என் நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் ஸோ என்றைக்கு இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை மாதிரி இன்டெரக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த புக்கோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியும்.
இந்தியாவின் தேசிய பங்குகளின் வீதம் இந்த நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அம்பேத்கர் தான். ஸோ அவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. டைரெக்டாக கேட்கல, இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1956 டிசம்பர் 6ஆம் தேதி தான் வந்து இறந்துருப்பார். ஸோ அம்பேத்கர் பிறந்த நாள் இருக்கு இல்லையா, ஸோ ஏப்ரல் 14. ஸோ ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளால் ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல் 14 வந்து சமத்துவ தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமத்துவ தினம் வந்து யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் தான் வந்து கொண்டாடப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம். ஸோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் வந்து ஆப்ஷன் டி, மும்பையில் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பார். அதெல்லாம் கூட கேட்கலாம், சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை யார் தோற்றுவிச்சார் அப்படின்னு கூட கேட்கலாம், அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா, அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி, அம்பேத்கர். இதுக்கான ஆன்சர் வந்து அம்பேத்கர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காக செலவழித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம், 18 மணி நேரம் வந்து கல்விக்காக மட்டும் செலவழிச்சிருக்காரு அம்பேத்கர். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நூலகத்திலே முதல் ஆளாக செல்வார். கடைசியால் வெளிவருவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் தான். சரிங்களா. ஒரு நாளைக்கு வந்து அவர் கல்வி கற்கிறதுக்காக எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணியிருக்காருன்னு பாருங்கள், 18 மணி நேரம். அந்த அவ்வளோ நேரம் வந்து கல்விக்காக வந்து செலவு பண்ணியிருக்காரு. அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதுக்கு காரணமாக இருந்தவர்கள் வந்து 2 பேர். ஸோ அம்பேத்கரும் பெரியாரும் தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அம்பேத்கர், பெரியார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலே பார்க்கணுன்னா பெரியார் வந்து தென்னிந்தியாவில் வந்து இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக வந்து நிறைய பாடுபட்டிருப்பார். அம்பேத்கர் வந்து இந்த வட இந்தியா பகுதியில் வந்து அவர் ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டிருப்பார். அடுத்து பாருங்கள். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். அவர் தான் வந்து கூறியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம். சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை வந்து யார் தோற்றுவிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அண்ணல் அம்பேத்கர். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே தோற்றுவிச்சார்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோமா, சித்தார்த்த உயர்கல்வி நிலையத்தை அம்பேத்கர் வந்து எங்கே தோற்றுவிச்சார் அப்படின்னு பார்த்தோம். மும்பையில் தான் தோற்றுவிச்சார். ஸோ எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா ஆண்டை கொடுத்துருக்காங்க பாரு, இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1946 வந்து தோற்றுவிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள். ஸோ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ அம்பேத்கருக்கு இந்திய அரசு வந்து இந்திய மாமணி விருது வந்து எந்த ஆண்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் வந்து மாற்றி இதுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினில் வந்து இந்திய மாமணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்போ அவர் கொடுத்துருப்பாங்கன்னா 1990 வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம். அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார்.
அடுத்து பாருங்கள், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் வந்து அண்ணா அம்பேத்கர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் வந்து மிருகத்தனம் என்றவர் வந்து அம்பேத்கர். அடுத்து பாருங்கள், 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1990 வந்து இது பார்த்தோம். இதே கொஸ்டின் வந்து தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கா. ஸோ கொஞ்சம் அதே கொஸ்டின் தான் வந்து மாற்றி கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோதான், பெருசாலாம் இல்லை. ஸோ அம்பேத்கருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க 1990 வந்து. ஸோ பாரத ரத்னா விருது வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் வந்து அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் தேசிய பங்குகளின் வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் வந்து ஆப்ஷன் பி, சட்டமேதை அம்பேத்கர். கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ அம்பேத்கர் வந்து தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக வந்து என்ன பட்டம் பெற்றார் அப்படின்னு கேட்கலாம், முனைவர் பட்டம். ஸோ எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து வாங்கினார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கொலம்பியா பல்கலைக்கழகம். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி வந்து அம்பேத்கர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் இந்திய அரசியலமைப்பை. ஸோ அதனால தான் வந்து அவரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே என அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் வந்து நேரு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஸ்டின் வந்து அப்படியே மாற்றி கேட்கலாம். இப்போ நேரு வந்து யாரை வந்து பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே என புகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பகுத்தறிவுன்னு வந்தோடனே நமக்கு யார் ஞாபகம் வரும்? பெரியார் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆப்ஷன் சி 1946. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆப்ஷன் சி 1946 வந்து மக்கள் கல்விக் கழகத்தை வந்து தோற்றுவிச்சவர். அது மட்டும் இல்லாமல் சித்தாந்த உயர்கல்வி நிலையம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இதே ஆண்டில் தான் வந்து தோற்றுவிச்சார்னு ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ எங்கன்னா அது வந்து மும்பையில் வந்து தோற்றுவிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லாற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் வந்து அம்பேத்கர். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வினாவிற்குரிய விடை எழுதுக. ஸோ அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? இப்போ தான் பார்த்தோம் மக்கள் கல்விக் கழகத்தை வந்து எப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆப்ஷன் டி 1946 தான் தோற்றுவிச்சிருப்பார். ஸோ அவ்வளோதான். இப்போ அம்பேத்கர் பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.